இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜனவரி 31. சாட்சியாய் வாழ தேவபெலன் வேண்டும். தேவபெலனுக்கு என நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் முதல் மூலதனமாய் இருப்பது தேவனுடைய வார்த்தையே ஆகும். நாம் சோதனைகளை ஜெயிப்பதற்கு வேத புத்தகம் ஓர் வலிமையான ஆயுதமாய் நமக்கு உதவுகிறது. இயேசு கூட சாத்தானுடைய சோதனைகளை தேவனுடைய வார்த்தையின் வல்லமையின் மூலமாகவே ஜெயித்தார் என நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-11 வரை உள்ள வசனங்கள். இதனிமித்தமே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பழக்கத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதனிமித்தம் தேவன் நம்மோடு தம் வார்த்தையின் மூலமாய் பேசி அன்றாட நம் ஜீவியத்தின் போராட்டங்களை சந்திப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறார். வேதாகமும் வாலிபர்களை பார்த்து, வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள் என கூறுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவ பலனுக்கு என நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது மூலதனமாயிருப்பது நமக்குள் வந்து வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனே ஆவார். நம்முடன் தினமும் பேசவும், வாழ்க்கை போராட்டங்களுக்குரிய பலனை தரவும், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் சீசர்களாய் வாழ்வதற்கு உதவி செய்யவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நிரந்தரமாய் தங்கி வாழ விரும்புகிறார். எனவேதான் பரிசுத்த ஆவியினால் நம்மை தொடர்ச்சியாய் நிரப்பும்படி நாம் தேவனிடம் கேட்க வேண்டும். தேவ பலனுக்கு என நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் மூன்றாவது மூலதனமாய் இருப்பது ஏக சிந்தை கொண்ட கிறிஸ்தவர்களோடு கொண்டிருக்கும் ஐக்கியமாகும். அநேக கரித்துண்டுகள் ஒன்றாய் எரியும் போது அவை அனைத்தும் பிரகாசமாய் சுடர்விட்டு எரியும். பெயரளவில் மாத்திரம் கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்களை நாம் தவிர்த்து விடல் வேண்டும். நாமோ அனுபவபூர்வமான கிறிஸ்தவர்களாய் மாறி இயேசு கிறிஸ்துவை தங்கள் அனுதின வாழ்வில் பின்பற்ற வாஞ்சிப்பவர்களோடு மாத்திரமே ஐக்கியம் கொள்ள நாட வேண்டும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு சாட்சியாய் வாழ்ந்திட அருளித்தந்த மூலதனங்களுக்கு நன்றி. அவைகளை பற்றி கொண்டு உமக்கென்று சுடர்விட அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.